காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. என் தங்கம் இதெல்லாம் எங்க எடுத்துட்டு போறீங்க? என் தங்கம் இனியாத்துக்கு மட்டும்தான் பிடிக்குமா? உன் பெரிய தாத்தாய் கொடுத்தா சாப்பிட மாட்டேனா என்ன? கடலா? பரவாயில்லையே, உன் மித்திரன் அப்பா உன்னை கடலுக்கெல்லாம் கூட்டு போயிருக்கு. நீ கரைக்கு வந்ததுமே வாங்கியாச்சா? அதான் கரைக்கு வந்ததான் உயிரோட உங்க அப்பாவை நீங்க மீன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வா மடி, குழந்தைய பார்த்துதான் அப்படியே ஒன்ன மறந்துட்டேன் பாரு. பரவாயில்ல தாத்தா. எங்கேயாவது வெளியே போறியாமா? இல்ல தாத்தா, காலேஜ் போயிட்டு இப்பதான் வந்தேன். ஆமாமா, நீ குருவோட காலேஜ்ல தானே வேலை பாக்குறேன். ஏப்பா நீ 3 மணிக்கே வந்துட்ட? தாத்தா, காலேஜ் ஓனர் நினைச்ச நேரத்துக்கு வரலாம், நினைச்ச நேரத்துக்கு போலாம். ஸ்டாஃப் நாங்களும் அப்படி இருக்க முடியாதுல்ல தாத்தா, எங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கலாம். சரி சரிம்மா உட்காரு. தங்கம் உள்ள பெரிய பாட்டி இருக்கு, நீ கொண்டு கொடுத்துட்டு வரியா? எனக்கு நீ எப்ப வந்த? அக்கா, ஒரு பழம் விக்க பாட்டி வரால, அந்த பாட்டி கண்டியா? அச்சச்சோ, அந்த பாட்டி இனிமே வராது. வராதா? ஏன்? அப்படியா? நேத்துக்கு அது வீட்டுக்கு பேசாவா? எங்க பாட்டி கிட்ட குடுத்துட்டு வரேனா? நாம ஒன்னு கேட்டா அது ஒன்னு சொல்லுது. ஏமாக்கா, இன்னைக்கு எவ்வளவு நேரம் தான் இப்படியே நின்னுட்டே இருப்பேன்? துணி கடையில வேலை பாக்கிறீங்களா தான் ஒரு நேரம் இருக்க விட மாட்டாவா? அப்படியே நின்னுகிட்டு துணி விக்க வேண்டியதா? நீ வியார் வீட்டுக்கு வந்துகிட்டு இப்படியே துணி கடையில நிக்க பொம்மை மாதிரி நின்னுட்டே இருக்க. உங்க அண்ணன் இந்த வீட்ல எல்லாம் இருக்க கூடாதுன்னு ஏதாவது சொல்லிருக்கானா என்ன? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டிமா. அப்புறம் என்னமா உட்காரு. இல்ல தாத்தா, ஸ்னோ வந்ததும் கிளம்ப வேண்டியதான். அவ வந்துட்டாலாம். இனிமே பிரியா பாட்டி, தமிழ் பாட்டி எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் கதை விடாம வரமாட்டான். நீ உட்காருமா. சரி தாத்தா. என்னம்மா, எங்க ஊருக்கு வந்த உடனே உங்க அண்ணன் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் போல? ஆமா தாத்தா, பாத்துட்டு தான் இருக்கான். உன் அண்ணன் மித்திரனா எங்க இனியனா குணத்துல அப்படியே ஒண்ணுதான். தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கேன் தாத்தா, உங்களுக்கு ஏதாவது நல்ல பையனா தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். படிச்ச பொண்ணு, அது மனசுல ஏதாவது இருந்துட போகுது, அதையும் கேட்டியாப்பான்னு கேட்டேன். ஆமா தாத்தா, நான் கேட்டு பாத்துட்டேன். அதுக்கு அண்ணன் எனக்காக யார பார்த்தாலும் கட்டிக்க சம்மதம் என் தங்கச்சி சொல்லிட்டா. இத மித்திரன் சொல்லும் போது அவ முகத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நான் பார்த்தேன் தெரியுமா? உங்களுக்கே தெரியும்ல தாத்தா, எனக்கு அப்பா இல்ல, அண்ணாவும் அம்மாவும் மட்டும்தான். நிறைய இடத்துல அண்ணா எனக்காக நின்றுருக்கான். நானா விருப்பப்பட்டு ஒரு பையனை பாக்குறத விட என் அண்ணன் எனக்கு பெட்டரா தான் கொடுப்பான். இந்த காலத்துல படிச்ச பிள்ளைகள் பாதிக்கு மேல நீங்க மாப்பிள்ளைங்கிற பேர்ல ஒருத்தனை காமிப்பீங்க. காஃபி குடிச்சு முடிக்கிற டைம்ல நாங்க அவனை பார்த்து இவன் தான் மாப்பிள்ளைன்னு பிக்ஸ் பண்ணிடணும். இது இல்ல வாழ்க்கை. நாங்க பழகி பார்த்து புரிஞ்சு பார்த்து அதுக்கு பிறகு வர்றதுதான் வாழ்க்கை அப்படின்னு அடிச்சு விடுவாங்க. ஒரு பொண்ணுக்கு அவ பெத்தவங்களையும் கூட பிறந்த அண்ணனையும் விடவா தாத்தா மத்தவங்க அக்கறை எடுத்துக்க போறாங்க? நான் ஒருத்தரை பார்த்து இவர்தான் மாப்பிள்ளைன்னு என் அண்ணன் கிட்ட நான் சொல்றதை விட என் அண்ணன் எனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்து இதுதான் மாப்பிள்ளைன்னு சொல்றதுதான் எனக்கு சந்தோஷம். இந்த இசை பண்ணி என் பேரன் சாம வந்தா இப்படிதான் பாத்துக்கிட்டே இருப்பான். எந்த பையன் நடனா பக்கத்து வீட்டு 11 மணியை இப்படி பாத்துக்கிட்டு இருக்கான்? பாக்கிறது தப்பான பார்வையும் இல்ல, எனக்கு ஏதோ ஒரு ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்ல வரானோ கேட்டு பாப்பான். குரு, எலை குரு. என்ன செல்லும்? அந்த பிள்ளை எதுக்கு குரு குருன்னு பாத்துட்டு இருக்கான்? செல்லும், நாளைக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட ஒர்க்கு கொடுத்துருக்கேன். அந்த வேலையெல்லாம் பார்க்காம இங்க வந்து இப்படி கதை விட்டுட்டு இருக்கேன்னு முறைச்சு பாத்துட்டு இருக்கேன். எப்படி பார்த்தாலும் உன் பார்வை முறைக்க மாதிரி இல்லையே. செல்லும், என் முகம் தான் நார்மலா இருக்கு. தாத்தா இருக்காங்கல்ல, உள்ளுக்குள்ள முறைச்சு பாத்துட்டு தான் இருக்கேன். அது சரி. என்ன, நான் பாக்கலாம் தானே? என்னடா இது, பாக்கலாமா நமக்கிட்டே கேட்கா? அதுவும் இசை வீட்டுக்காரனா இருந்துட்டு. செல்லும் உங்ககிட்ட தான் பாக்கலாம் தானே? எதுக்கு? இல்ல செல்லு, வெளியே அமைதியா இருந்துட்டு மனசுக்குள்ள முறைச்சிட்டே இருக்கேன். நான் முறைச்சு பாக்குறது உங்களுக்கு தப்பா தோணிடக்கூடாதுல செல்லும். உங்க பேத்திக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணிடக்கூடாதுல. அதான் செல்லும், உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் முறைச்சு பாக்குறேன். பாக்கலாமா செல்லும்? ஏன்னா நான் முறைக்கிறது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிடக்கூடாதுல. இப்படி நல்ல ஒரு பயலுக்கா
இந்த இசை பண்ண பொண்டாட்டியா இருக்கான். முறைச்சு பாக்கிறதுக்கு கூட என்கிட்ட கேட்டுட்டு பாக்காய். கட்டின பொண்டாட்டியை தவிர ரெண்டாவது ஒருத்தியை ஏற எடுத்து கூட பாக்காதவன் தான் ஆம்பளை. என்ன செல்லோ பாக்கலாமா? வெந்துகிட்டு இருந்த என் மனச அப்படியே குளிர வச்சுட்டப்பா. அப்படி ஒரு பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு புருஷனா? ஒரு பொண்ணை முறைச்சு பாக்கிறது கூட என்கிட்ட கேட்டுக்கிட்டு பாக்க பாத்தியா? உன் வாழ்க்கையை நல்லாக்குறதுக்கு இந்த செல்லம்மா என்ன வேணாலும் செய்வேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. செல்லோ, எனக்கு மித்ரா மேல கோவமா வருது. இன்னும் வேலையை தொடங்காம இங்கே உட்கார்ந்துருக்கு. அதை அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பாக்கட்டா? பாரு பாரு பாரு, நீ பாரு மக்கா. முறைச்சு பாக்கிறதுக்கெல்லாம் கேட்கணுமா? தேங்க்யூ செல்லோ. அப்பாவி பிள்ளைக்கு இப்படி ஒரு பொண்ணு பொண்டாட்டியா போய் வாச்சிட்டேன். இந்த குறுக்கு கூட இந்த இசை பண்ண சேர்த்து வைக்கிறதுக்காண்டி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இந்த பழக்காரிய வேற ஒரு நேரம் காண மாட்டேங்குது. அத்தை, என்ன பிரியா? அத்தை பழம் விக்கிறாமா உங்களை தேடி வந்திருக்காங்க. வந்துட்டாளா? ஆமா, இந்த வாரேன். ஏ செல்லம்மா, ஓ என்ன? வழக்கமா வீட்டுக்கு யாராவது வந்தா வளன்னு நீ தான் கதை விடுவ. டாக்டருக்கு தங்கச்சி வந்திருக்கு. வயசான காலத்துல செல்லம் போல நிக்க கூட முடியல. அடிச்சு பறந்து எங்க ஓடிக்கிட்டு இருக்கா? ஓய் உமகிட்ட எல்லாம் நான் போற பேசேன். இந்த பழக்காரி வந்திருக்காளே, போய் பொடியை வாங்கிட்டு வரேன். மக்கா உனக்கிட்ட வந்து பேசேன். உங்க வீட்டு பேர பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தாத்தா. ஏம்மா? அப்புறம் ஒரு தாத்தா, 2 பாட்டி, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, மாமா, மாமி. ஸ்னோக்கு துணையா நிலாக்ஷா, நிலாக்ஷாக்கு துணையா ஸ்னோலின். இப்படி சொந்த பந்தங்களோட பெரிய ஃபேமிலியா இருக்கிறதே ஒரு சந்தோஷம் தானே. நல்லா தாத்தா, ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது இப்படி சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் எல்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தா அண்ணனும் ஹாஸ்டல். மித்ரன் ஹாஸ்டல்ல என்னன்னா? தாத்தா டாக்டருக்கு படிக்கும்போது ஹாஸ்டல்ல தானே ஸ்டே பண்ணணும். அப்ப சொன்னியா? ஆமா தாத்தா, வீட்டுக்கு வந்தாலே போரா இருக்கும். அம்மாவும் டீச்சர். காலையில எனக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போயிருவாங்க. ஈவினிங் தான் வருவாங்க. அதனாலே ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்குலாம் வர மாட்டேன். அண்ணன் எப்போ ஊருக்கு வருதோ அப்போ நானும் லீவ் போட்டு வந்துருவேன். சரி தாத்தா, ஸ்னோ இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. நான் கிளம்பட்டுமா? பிரியா கூட உன்னை இன்னும் பார்க்கலாம். காஃபி போட்டு எடுத்துட்டு வருவா, வெயிட் பண்ணு. ஐயோ தாத்தா, அங்க அண்ணி எனக்காக வச்சிருப்பாங்க. அப்புறம் அண்ணி போட்ட காஃபி வேஸ்ட் ஆகிரும். நான் வீட்ல போய் குடிச்சுக்கிறேன். சரிம்மா. சார் வருவாள்லாம். ரொம்ப நேரமா அவளுக்காக தான் காத்துட்டு நிக்கிறான். இங்க பாருடா, அவ கோயிலுக்கு போகாம எல்லாம் இருக்கவே மாட்டான். அது சித்தர் ஞானோ தானோன்னு என்னமோ அடிச்சு விட்டுருக்கலாம். இதுக்கப்புறம்ல இருந்து அவளுக்கு கொஞ்சம் தைரியம் கூடிரும். நீ வேணா பாரு, தனியாதான் வருவா. எப்படி அந்த இனியன் உயிர் போச்சோ அதே மாதிரி இன்னையோட இவ உயிரம் போயிடணும். என்னை பத்தின உண்மை எல்லாம் தெரிஞ்சது இவ்வளவு. என் பிசினஸ் அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கானே அவளும் தான். இவளை புடிச்சதான் கண்டிப்பா அவன் வருவான். 2 பேரையும் கொன்னு கை கால்னு தனி பீஸா வெட்டி முழுசா உடம்பு கூட வீட்டுல கிடைக்காத மாதிரி செய்யணும். இனியன் சாவோட இந்த இசையோட சாவு தான் கொடூரமா இருக்கணும். நாங்க இத்தனை பேர் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் சார். இந்த ரோட்ல வேற ஆள் யாருமே கிடையாது. இங்க தப்பிச்சாள்னா 10 அடி தூரத்துல அடுத்த 4 பேர் நிக்கானுங்க. உங்க ஆசைப்படி அவ உயிரை எடுக்காம நாங்களும் விட போறது இல்ல. அவ வந்ததை எனக்கு போன் பண்ணி சொல்லிரு. இவளை துடிக்க கொல்றதே எனக்கு முக்கியம், காப்பாத்த வரவனை பிடிக்கிறதா எனக்கு முக்கியம். சரி சார், வச்சிடுறேன். சரி பார்த்து ஜாக்கிரதா. யாரும் பாத்துறாமா? போலீஸ் கேங் விசாரணையில கூட நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. அவங்க வாயை கூட அடைச்சிடலாம். ஆனா இந்த அன்பு மட்டும் கண்டுபிடிச்சிட்டான். ஒரு கிரைம்ல விக்டிம் யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸ்ல விக்டிம் யாருன்னு போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியாத அளவு கொடூரமா இருக்கணும் கொலை. அடையாளம் தெரிஞ்சாதானே கில்லர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியும். புரியுதுல? புரியுது சார். நீங்க நினைச்ச மாதிரியே கொடூரமான கொலையா தான் இருக்கும். சரி நான் வச்சிடுறேன். இசை, எத்தனை தடவை எனக்கு போன் பண்ணி என்னையே கடுப்பேத்திருப்பேன். அத்தான் இனியானாவது ஆம்பளை பையன். அவனை எதை சொல்லியும் பிளாக்மெயில் பண்ண முடியாதுன்னா கொலை பண்ணிட்டேன். ஆனா உன்ன பிளாக்மெயில் பண்ணலாம், ஆனா உன் வாய் கொஞ்சம் கூடுதல். அதுக்காக நீ உன் உயிரை விட்டுரு. அதான் நல்லது, எனக்கு அதுதான் நல்லது. நல்லா புரிஞ்சுதுல? ஏன் பாட்டிமா, டம்ளர்ல இந்த பொடியை போட்டுட்டு அப்புறமா பாலை ஊத்தி கலக்கணுமா, இல்ல பாலை ஊத்திட்டு அதுக்கு பிறகு இந்த பொடியை போட்டு கலக்குன்னு கலக்கணுமா? ஏமா, இது என்ன சாம்பார் வைக்க கதையா? இல்ல பாட்டிமா, நீங்க தானே பொடியை கொடுத்துட்டு கலக்குன்னு கலக்கணும்னு சொன்னீங்க. அதான் கேக்குறேன், பாலை ஊத்தணுமா இல்ல பொடியை போடணுமா? எதை போட்டாலும் ஒண்ணும் இல்ல. ஆனா செல்லமா, மறக்காம உன் பேத்திக்கு கொடுத்துரு. ஏன் ராஜாதி, இது காலை மதியம் மாலைன்னு 3 வேளையா கொடுக்கணுமா இல்ல காலை இரவு மட்டும் தானா? போடுற பிளானே ஆளுங்களை காலி பண்றதுக்கு தான். இதுல ஹாஸ்பிட்டல் மருந்து மாதிரி காலை மதியம் மாலை வேறையா? 3 வேளையும் கலக்கி கொடுக்கணுமா? 3 வேளை என்னத்து கலக்கி கொடுக்க போறேன்? ராத்திரி சாப்பிட்டுக்கிட்டு ரூமுக்கு போவேலாம். அப்போ பேத்திக்கு பால்ல கலந்து கொடுத்துரு. நான் கூட விஷயம் வேற என்னத்துக்கோ நினைச்சேன்.
பழக்கார பாட்டிமாக்குள்ள இவ்வளவு திறமை ஒளிஞ்சிருக்கா? இங்க பாரு, நீ சொல்லதெல்லாம் பாக்கும்போது உன் பேத்திக்கும் அந்த குரு பயலுக்கு கல்யாணம் ஆயிருக்குமே தவிர அதுக்கு பிறகு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்திருக்காது. இவனை விட்டுக்கிட்டு அவனை பிடிக்கிறதுக்கு இதுதான் காரணமா இருக்கான். ஏன் பாட்டி, நடக்க வேண்டியது நடந்திருக்காதுன்னு நீங்க யூஎஸ்ல போய் பாத்தீங்களா? ஏமா உன் பேத்திய கொஞ்ச நேரம் சும்மா நிக்க சொல்லாமா? அத கிடக்கா இட்லிக்கு சாம்பார் வைக்க தெரியாதவளுக்கு பால்ல பொடிய கலக்கிறத பத்தி தெரியுமா? சாம்பாருக்கு பால்ல பொடிய கலக்கிறதுக்கு என்னங்கடா சம்பந்தம்? ஏன் பாட்டிமா, இந்த பொடிய பல தடவை நீங்க உங்க புருஷனுக்கு கலந்து கொடுத்திருப்பீங்க போல. இந்த பொடி மட்டும் அந்த காலத்துல என் கையில கிடைச்சிருந்தா அந்த கிழவன் தான் வேற ஒருத்தைய தேடி போயிருக்க மாட்டானே. அச்சச்சோ, போயிட்டாரா? எப்பே போயிட்டாராமா? போனவன விடு. இந்த பொடியை காலை மதியம் இரவுன்னு 3 நேரமா கலக்கி கொடுக்காதான் சரிப்பட்டு வரேன்னு தோணுது. நீ ராத்திரி மட்டும் கலக்கி கொடுத்தா போதும். அது பிறகு அந்த காலேஜ் வச்சிருக்கானே ஓனரு, அவன் உன் பியாத்தி பின்னாடியும் உன் பியாத்தி அந்த காலேஜ் ஓனருக்கு பின்னாடியும் சுத்தாட்ட பாரு. எனக்கு என்னமோ இந்த பொடி விஷயம் கவுக்க போற மாதிரி தோணுது. அவ அப்படிதான், இந்த பக்கம் போன்னு சொன்னா அந்த பக்கம் போவான். எதிரும் புதிரமா தான் இருப்பான். நீ என்ன பண்ற? சொல்லு சொல்லு சொல்லு. இப்படியே இழுத்துக்கிட்டு போய் சேர்ந்தாலும் சேர்ந்துடும் போலயே. எனக்கிட்ட இருந்து ஒரு 5 கிலோயோ 6 கிலோயோ பழம் வாங்கு. எல்லாம் பிரச்சான பழம் தான். ராத்திரி உன் பியாத்தி சாப்பிட்டுக்கிட்டு ரூமுக்கு போவாயலாம். அதுக்கு முந்தி பால்ல கலக்கி இதை கொடுத்துரு. அது பிறகு என்கிட்ட இருந்து வாங்கின இந்த பழத்தையும் அவ ரூம்ல கொண்டு வச்சிரு. உன பேரனுக்கிட்ட ஏதாவது சொல்லி கொஞ்சம் போல பூவை வாங்கி வச்சிரு. அதுக்கு பிறகு நடக்கத மட்டும் பாரு. கேள்வி சரியான ஆளா இருக்கும் போலயே. இது எங்க இசைக்கு மனசு மாத்துறதுக்கா இல்ல இதுகிட்ட 5-6 கிலோ பழம் வாங்கி அதோட பிசினஸ கூட்டத்துக்கான ஏற்பாடான்னு தெரியலையே. இப்படியே 4 வீட்டுக்கு பொடியும் கொடுத்துட்டு 5-6 கிலோ பழத்தையும் வாங்குங்கன்னு சொன்னா இந்த ராஜாத்தி பாட்டி ஆகா ஓகோன்னு வளர்ந்துருவாங்களே. இது கூட ஒரு பிசினஸ் ட்ரிக் தான் போல. ஏன் பாட்டிமா, டெய்லி எவ்வளவு வரவு வர உங்களுக்கு? ஐயா மக்கா, பொடிக்கெல்லாம் நான் ரூபா வாங்கியது கிடையாது. பொடிய விடுங்க, அதான் 5-6 கிலோக்கு பழம் வாங்குறாங்களே ஒரு வீட்ல இருந்தே. இப்படி 4 வீட்ல இருந்து வாங்கும்போது கூட காலி ஆயிரும். உங்க பர்ஸ் புள்ளதாச்சி பர்ஸ் மாதிரி ஆயிரம்ல, அத பத்தி கேட்டேன். இது என்னம்மா, இது ஒரு சமூக சேவை மாதிரி. நீங்க பழச்சிருவீங்க. சரி, 6 கிலோக்கு 10 கிலோயா போட்டு கொடு. ஏன் சொல்லும், நான் தெரியாம தான் கேக்குறேன். 10 கிலோ பழத்தை இசை ரூம்ல கொண்டு வச்சா குருவா இசைய பழத்தை சாப்பிட்டுட்டு இருப்பாவலாம், இல்ல மத்த வேலையை பாப்பாவலாம்? ஆமா கண்டியா, அதுக்கு எதுக்கு 10 கிலோ பழம்? சொல்லமா, 10 கிலோ பழத்தை பார்த்தாதானே மருந்து வேலை செய்யும். இது என்னடா புது கொடுமையா இருக்கு. இங்க பாரு, 10 கிலோ பழம்னு முடிவு பண்ணிட்டேலாம், வாங்கி கொண்டு வை. காலையில நீ எந்திரிக்கும் போது இந்த காலேஜ் ஓனரை பார்த்து உன் பேத்தி வைக்கப்படுவான். உன் பேத்திக்கு பின்னாடியே அவனை போவான். இதெல்லாம் பெரியவிய நம்ம தான் பார்த்து எடுத்து செய்யணும். அது சரிதான். அப்ப இந்த பெண்ணு அந்த குருவம் அமெரிக்கா நாங்க இங்கே போயிட்டுடுவான். வீட்டுல உள்ளதெல்லாம் என்ன யாதுன்னு கண்டுக்கலாம். இனிமேதான் கூடமான பார்த்து செய்ய நம்ம எல்லாம் இருக்கலாம், பாத்துருவோம். செல்லு, எனக்கு என்னமோ இந்த பிளான் உங்க தலைக்கு ஆபத்தா வர மாதிரி தோணுது. என்ன ஆர்த்தி, தீவிரவாதிங்க கூட எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டீங்க போல. ஐயோ இசை, என்ன எல்லாம் இந்த லிஸ்ட்ல சேர்த்துறாதுங்க. நான் சும்மா பாவம் போல 1/2 கிலோ பழம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இதுதான் உன் பேத்தியா? ஆமா ஆமா, நல்லா பாத்துக்கோங்க. மகத்தை பார்த்தாலே தெரியுது. உன்னை விட்டுக்கிட்டு இன்னொன்னுக்கு போனேன்னு ஆசைப்படாத மக்கா. அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையே ஆயிரும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க. ஆமா பாட்டிமா, எங்க செல்லு உங்ககிட்ட இருந்து எவ்வளவு பழம் வாங்க போகுது? 10 கிலோ. ஓ, 10 கிலோவா? ஏடி, கோயிலுக்கு தானே போது கிளம்பிருக்க, கோயிலுக்கு போயிட்டு வா. செல்லு, தாத்தா போய் சேர்ந்துட்டாரு. எதுக்கு செல்லு 10 கிலோ பழம் எல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ற? உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா 10 கிலோ இல்லோட்டி 20 கிலோக்கு செலவு பண்ணாலும் ஒண்ணும் தப்பில்ல. நல்லது தானே, நடத்திட்டா போச்சு. நீ என்ன பண்ற? உன் புருஷன் போட்டோவை தூசி தட்டி எடுத்து வச்சுக்கோ, தேவைப்பட்டாலும் தேவைப்படும். இசை பேசுறத பார்த்தா இசைக்கு இந்த செல்லுவோட பிளான் தெரியும் போலயே. அப்ப சம்பவம் இசைக்கா இல்ல செல்லுக்கா? நமக்கு என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம், அது கன்ஃபார்ம். எய்ம்ஸ் அப்பவே கிளம்புனா நீ என்ன கோயிலுக்கு போகலையா? இதுதாம்மா என் பேத்திக்கு புருஷன். என்னப்பா, நீதான் அந்த காலேஜுக்கு ஓனரா? ஆமா. ஏன் பாட்டிமா, ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகும் காலேஜ் பத்தி? சொல்லு சொல்லு, அதான் உன் புது பேரன் கேக்குறான்ல. ஏடி, உனக்கிட்ட நான் பேசுறதுக்கே வரல. கோயிலுக்கு போனேன்னு சொல்லிட்டு தானே ஆட்டிக்கிட்டு கிளம்புன. நீ கோயிலுக்கு போ. ஆமா செல்லும், உனக்கு நிறைய நல்ல புத்தி தேவைப்படுது. உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன், அப்படியாவது உனக்கு நல்ல புத்தி வருதான்னு பாப்போம். ஏலே மக்க குரு, நீ வீட்ல தானே இருக்க. உன் பொண்டாட்டி பைக்ல ஏத்தி கோயிலுக்கு கூட்டி போலாம்ல. ஐயோ செல்லும், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. செல்லும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் போயிட்டு வந்துடுறேன். சாமிக்கிட்ட நல்ல வேண்டிக்கா, நடக்க வேண்டியது நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு. நான் முடிவு பண்ணிட்டேன். சாமி கிட்ட வேண்டிக்கா, சாமி தானே முடிவு பண்ணணும். யார் முடிவு பண்ணா என்ன செல்லும், முடிச்சு வைக்கிறது நீ தானே. எங்க பாருமக்கா, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரியாவது பார்த்து எடுத்து நடந்துக்கா. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி பார்த்து எடுத்து நடந்துக்கணுமா? என்ன சொல்றீங்க? ஏன் இன்னைக்கு நைட்ல கொசுக்கு மருந்து அடிக்கிறவங்க யாராவது வராங்களா என்ன? விவரம் தெரியாத பிள்ளையா இருந்தாலும் கொஞ்சம் விவரமா நடந்துக்கா. யாரு, நானா? ஆமா, நீதான். நடக்க வேண்டிய விதத்துல பொண்டாட்டிக்கிட்ட நடந்துருந்தேன்னா இன்னைக்கு அவ மனசுக்குள்ள தப்பான எண்ணம் எல்லாம் வந்திருக்குமா?
பாட்டிமா, நீங்க உங்க பேரனுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுங்க. நான் வரேன் ஆர்த்தி. ஆ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துருங்க. நீ எதுக்குடி அவளுக்காண்டி காத்துட்டு இருக்கணும்? அது இசை தானே நம்ம எல்லாரையும் ரொம்ப நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க, அதுக்குதான். ஆர்த்தி கப்புன்னு பிடிச்சிட்டீங்க போல. இருந்தாலும் செல்லும் 10 கிலோ பழம் எல்லாம் வாங்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோ. 10 கிலோ பழமா? எனக்கு ஃப்ரூட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். 10 கிலோ வாங்கினாலும் நான் 2 நாளையில முடிச்சிருவேன். என் குரு 10 கிலோ ஃப்ரூட்ஸையும் 2 நாளையில முடிச்சிருவீங்களா? ஆத்தி, ஃப்ரூட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, ஹோட்டல்ல இருந்தெல்லாம் வாங்குற சாப்பாடை விட ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்டாலே போதும், ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி அம்புட்டு பழத்தை தின்னுக்கிட்டு இருந்துறாத. ஏன்? நீ பழத்தை தின்னுக்கிட்டு இருந்தா மத்த வேலையெல்லாம் நீ தானே பார்த்தாகணும். மத்த வேலையா? எனக்கு என்ன வேலை இருக்க போகுது? செல்லும், 10 கிலோன்னு நான் சும்மா தான் சொன்னேன். அதுக்காக 10 கிலோ வாங்கி வச்சுட்டு நீ சொன்னதுக்காக தான் 10 கிலோ வாங்கினேன், நீ சொன்ன மாதிரி முடிச்சிருந்தெல்லாம் சொல்லக்கூடாது. ஃப்ரூட்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுதான். ஆனா அதை வாங்கி வாங்கி ஃப்ரிட்ஜ்ல அடுக்காம ஃப்ரெஷ்ஷா அப்பப்ப வாங்கி சாப்பிடணும், அதுதான் ஹெல்த்தி. ஏப்பா சாமி, குருஜி நீங்க போறீங்களா? ஏங்க, ஃப்ரூட்ஸ பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க? இங்க பொடிய பத்தின பேச்சு போயிட்டு இருக்கு. நீங்க பொடிய விட்டுட்டு ஃப்ரூட்ஸ்க்கு போனா என்ன அர்த்தம்? என்ன பொடி? கோலப்பொடி. கிளம்புறீங்களா கொஞ்சம்? இல்ல மக்கா, நீ போ. உங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்து எடுத்து செஞ்சிருவோம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடறதுலாம் எதுக்கு பார்த்து எடுத்து செய்யணும்? செல்லு 10 கிலோ எல்லாம் உன்னோட வாங்காதுங்க. ஸ்னோ வர அடிக்கடி இங்க வந்துட்டு போறா, நிலாக்ஷா இருக்கா, அதனால அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா வாங்கினா போதும். சபா. செல்லு பிளான் செல்லுக்கே திரும்பிடுமோ? யாரு நீங்களா? நாங்க யாரா? ஏண்டி, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அரசு சாரையும் எதிர்த்து பேசிருப்பேன். அதுக்குதான் உன்னை காலி பண்றதுக்கு வந்திருக்கோம். எது? டேய், எங்க ஃபேமிலிக்குள்ள 1000 இருக்கான், நடுவுல நீங்களா யாரடா? எங்களை அனுப்பி வச்சதே அரசு சார் தாண்டி. உன் அடையாளமே தெரியாத மாதிரி சாவடிக்க போறோம். நீ செத்ததுக்கு பிறகு கூட உன் முகத்தை உன் வீட்டுல உள்ளவங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே தனித்தனியா உன்னை வெட்டி அங்க எங்கேயுமா வீச போறோம். நேத்துக்கு பேசின பேச்சுக்கு இனியனத்தான கொலை பண்றதுக்கு அந்த அரசு ஆள் அனுப்புன மாதிரி நமக்கு ஆள் செட் பண்ணிருக்கான் போலயே. இவனுங்க கிட்டே இப்ப எப்படி தப்பிக்கிறது? சாவறதுக்கு ரெடியா நீ தனியா வந்திருக்க. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீ எங்க முதலாளி ஐயாவே எதிர்த்து பேசியிருப்ப. உனக்கு சங்கூத்திர நேரம் வந்துடுச்சுடி. இங்க பாருங்கடா, என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்க. அந்த அரசு கிட்ட வேணா கேட்டு பாருங்க, எங்க ஃபேமிலில யாரும் உங்களை சும்மாவே விட மாட்டாங்க. ஏன்டா என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமா நீங்க அழுற மாதிரி என் அண்ணன் செஞ்சு விட்டுறான். ஏய், அதுக்கு பணமா கூட உங்க அண்ணன் கையில நீ கிடைக்க மாட்ட. உன்னையே அடையாளம் தெரியாம தான் அழிக்க போறோம். நீயும் அவனுமா சேர்ந்துட்டு எங்க பாஸையே காலி பண்ண பாக்குறீங்களா? யாரு? நான் அரச பத்தி நான் யார்கிட்ட எதுவுமே வாய் திறக்கல. ஒன்னா எங்க பாஸ் வீட்டுக்கு மருமகளாக்கிடுவான் அவன். அதுவும் எங்க முதலாளி ஐயாவே உனக்கு ஆர்த்தி எடுக்கணுமாடி. நீங்க வேற யாரையும் நினைச்சிட்டு என்ன அடிக்க வந்திருக்கீங்க? இவகிட்ட என்னடா பேசிட்டு போட்டு தள்ளுடா. எவன் காப்பாத்த வரான்னு பாப்போம். மொண்டையிலே போடுறான். ஏய், டேய், யாரா நீ? இந்த திருக்குறது முறுக்குறது எல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோ. இது உனக்கு தேவையில்லாத வேலை, அப்படியே ஓரங்கட்டு. இவன் சொன்னா கேட்க மாட்டான்டா. 2 பேரை கொலை பண்றதுக்காக தான் வந்தோம். 3ஆவதா இன்னொருத்த வந்திருக்கான். இவனே போட்டு தள்ளிடலாம். இவ கதையை முடிச்சிடுவோம், அதுக்கு பிறகு அவனை பார்க்கலாம். டேய், அவன் மேல கை வைக்கணும்னா அது என்ன தாண்டி தாண்டா வைக்கணும். நீ யாரா 3ஆவது? உங்களை அனுப்பி வச்சானே ஒருத்தன், இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் வருவான்னு சொல்லிருப்பானே, அவங்க பாஸ் அரசு சொன்ன ஆளு நான் தான். போடுற அவன. டேய், ஆ, கைய விட்டுறா. போய் சொல்ல அந்த அரசு கிட்ட, எனக்கு சம்பந்தப்பட்ட பொருள் மேல கை வைக்கணும்னா என்ன தாண்டி தாண்டா வைக்கணும். வாங்க போலாம். இவன்கிட்ட இருந்து வாங்கி கட்டினதை விட அந்த ஆள் இப்ப வந்து மொரநாடி அடிச்சிருவாரே. பாஸ், ஏண்டா லொகேஷன் அனுப்பிட்டு போட்டு தள்ள சொன்னா நீங்க எப்படி நட்டோட்டில் படுத்திருக்கீங்க? பாஸ், எங்க கிட்ட ஆயுதம் இருந்ததுக்கு பிறகு கூட அவனை எதுவும் பண்ண முடியல. அவன் சூரியன் மாதிரி பாஸ், தொட நினைச்சாலே எரிச்சிடுறான். ஏண்டா அவளை போட்டு தள்ளிட்டு காப்பாத்த வர அவனையும் போட்டு தள்ளுங்கன்னு அனுப்பி விட்டா நீங்க என்னடானா என்கிட்ட அவனோட புகழ புகழ்ந்துட்டு இருக்கீங்க. எங்கடா அவன்? அந்த பொண்ணை கூட்டு ஓடுறான் பாருங்க.
டேய் எங்களாலே முடியல, வயசான இவரு என்ன கிழிச்சிட போறாரு. இந்த ஆளு அவன் கிட்ட இந்த அடி வாங்காம வரமாட்டாரு போலே. இன்னைக்கு உன் முகத்தை பார்க்காம இந்த அரசு விட மாட்டான்டா. உன் சாபு என் கையில தான்டா. ஃபாஸ்டா வாங்க, உங்களை உங்க வீட்டுல கொண்டு விட்டுறேன். நீ யார் மதா? ஓ கூட எதுக்கு நான் வரணும்? அப்ப அவன் கூடயே போறியா? அடையாளமே தெரியாம கொன்னு ஏதாவது குளத்துல தூக்கி போட்டிருப்பான். இப்ப வர போறீங்களா இல்ல அந்த அரசுகிட்டே விட்டு போயிடவா? ஆ! சே, இவ வர மறைஞ்சு நிக்கிறான். அவன் முகத்தை பார்க்கலானா? ஏய் குரு ஹிம்சா வாங்குறேன்ல. டேய், நீ சரியான ஆம்பளைனா முதுகு காட்டி ஓடாம நில்லுடா. உனக்காக தாண்டா காத்துட்டு இருக்கேன், வா. குரு நீயா? ஆம்பளையா இருந்தா ஹெல்மெட்டை கலட்டுடான். இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், இத்தனை நாளா உனக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கேன். நான் யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியல. நீ என்கிட்ட ஆம்பளையான்னு கேக்குறியா? டேய், உன்னை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. அப்புறம் எதுக்குடா காத்துட்டு இருக்க? உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ. உன்னால என் தலையில இருக்க ஒரு முடிய கூட அசைக்க முடியாது. பார்த்தெல்லாம் நீ அனுப்பின ஆளுங்களா எப்படி சர மாதிரியே போட்டு தள்ளி இருக்கேன்னு. நீ ஆயுதத்தை நம்புறவன், எனக்கு என் 2 கை மட்டும் போதண்டா. ஏன் சம்பந்தப்பட்ட பொருள் மேல கை வைக்காதன்னு அன்னைக்கே உன்கிட்ட வார்னிங் கொடுத்துட்டேன். அவங்க மேல கை வைக்கணும்னா என்ன தாண்டி தாண்டா வைக்கணும். நீ எத்தனை பேர் அனுப்பினாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் இதுதான் கதி. தைரியமான ஆள்னா ஹெல்மெட்டை எடுடான். ஏன் எதிரில தானே நிக்கிறான், கை வைடா பாக்கலாம். டேய், கை வைக்கணும்னு நினைச்சா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். என்னை பத்தி தெரியாம மோதிட்ட, இப்படியே போயிட்ட. இப்போதைக்கு உனக்கு நல்லது இல்ல. உன்னை அழிக்காம விட மாட்டேன்டா. எப்படி இவளை என் பையன் சாம் கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு மருமகளாக்கி என்ன வச்சே ஆரத்தி எடுக்க வைப்பியா? அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்லடா. சவால் நீயா நானான்னு பாத்துடலாண்டா. நான் சொன்ன மாதிரியே உன் வீட்டுக்கு இவங்களை மருமகளாக்கி உன் கையாலே ஆரத்தி எடுக்க வைக்கிறேன்டா. அது மட்டும் இல்ல, 4 பிசினஸ்ல கை வச்சனா உன் மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சு நீ செஞ்ச மொத்த தப்பையும் ஒத்துக்கிட்டு கோர்ட் வாசல்ல போய் எனக்கு தண்டனை கொடுங்க நீ நிக்க வைக்கிறேன்டா. நான் சொன்ன மாதிரியே உன் பொண்டாட்டியே உன்னை விட்டு போற நாள் வரும். அதையும் பாத்துடலாம்டா. பாத்துடலாம், வாங்க போலாம். இதுங்க 2த்தையும் அடையாளம் தெரியாம பீஸ் ஆக்கிட்டு வாங்கன்னு விட்டா அடி வாங்கிட்டு படுத்திருக்கானுங்க. சரி, பக்கத்துல நின்னதுக்கு பிறகு கூட முகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சு. வரத்துக்குள்ள ஹெல்மெட் போட்டுட்டானே, சிக்காமலா போவேன். மாட்டு வாடா அன்னைக்கு இருக்கு உனக்கு. 10-15 பேர் ஒரே இடத்துல நில்லுங்கன்னு சொன்னா 2 பேரும் நின்று இருக்கானுங்க.